கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அருள் தரும் இந்த தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைய நற்செய்தியிலே இயேசு அழகாக படம் பிடித்து காண்பித்தார். அதில் ஒன்றை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டேன். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். தலைப்பாக சக்தி கொடு, மன்னிக்க மறக்க சக்தி கொடு. எதற்கு இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை என்ற கேள்வியை எழுப்பினால், நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் செய்த துரோகத்தை மன்னிக்க, அநியாயமாக நம்மீது பழி போட்ட நம்முடைய எதிரிகளை மன்னிக்க, அவர்களுடைய செயல்களை எல்லாம், அநியாயமான தீர்ப்புகளை எல்லாம் மறக்க இறைவா எனக்கு சக்தி கொடு. ஏன் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய சக்தியையும் நாம் தேட வேண்டும்? ஏன் என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு பதில் தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 5, 6, 8 வசனங்கள். ஏன் இறைவனுடைய சக்தி நமக்கு வேண்டும்? காரணம், நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். உம்முடைய ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம்மை எதிர்த்து நின்றோம். கடவுளாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நீர் பேரன்பு காட்டுபவர். எனவே எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்களும் இந்த அருள் தரும் காலத்தில், இரக்கத்தின் காலத்தில், மன்னிப்பின் காலத்தில் மன்னிக்கவும் மறக்கவும் சக்தியை கொடு. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது பக்குவப்பட்ட மனநிலை. இது ஒரு வெறும் சடங்கு அல்ல. மன்னிப்பு என்ற வார்த்தை, இந்த மன்னிப்பு என்பது ஒரு வாழ்க்கை முறை. மன்னிப்பு என்பது சொல்லில் மட்டுமல்ல, அது செயலிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மையான மன்னிப்பு என்பது. ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் இவ்வாறு சொல்லுகின்றார்: மன்னிக்க இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத தவறு என்று எந்த தவறுமே கிடையாது. எல்லா தவறுகளையும் நாம் மன்னித்து விடலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு மன்னிக்கின்ற மனநிலை வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் என்று கூறினார். ஆகவே எப்படிப்பட்ட தவறோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு துரோகமோ நமக்கு இழைக்கப்பட்டிருந்தால், நாம் நினைத்தால் அதை மன்னித்து விட முடியும். மகிழ்ச்சியான, மாண்பு நிறைந்த, மனித நேயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த மன்னிப்போம் மறப்போம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல,
இயேசுவினுடைய இதய வீட்டில், இயேசுவினுடைய இதயத்தில் நாம் மகிழ்ச்சியோடு குடியிருக்க வேண்டும் என்றால் பிறரை மன்னித்து எனக்கு பகைவர்களே இல்லை என்று சொல்ல முடியும். யார் அப்படி சொல்லுகின்றார்களோ, இந்த சமுதாயத்தில் எனக்கு எப்படிப்பட்ட பகைவர்களும் கிடையாது, துரோகிகளும் கிடையாது, யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவினுடைய நெஞ்சத்திலே குடியிருக்க முடியும். நாம் ஏன் பிறரை மன்னிக்க வேண்டும்? ஒரு சில விவிலியத்திலிருந்து வசனங்களை சொல்லுகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 37, மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஆகவே நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 33வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் இரக்கம் காட்ட வேண்டாமா? ஆகவே நாம் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார். அதேபோன்று மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம்: எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆகவே எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். மத்தேயு நற்செய்தி, அதே நற்செய்தி 18வது அதிகாரம் 22வது வசனம். எத்தனை முறை மன்னிப்பது? இயேசு சொல்லுகின்றார், 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை. ஆகவே அதற்கு முடிவே கிடையாது. எத்தனை முறை ஒருவர் வந்து நம்மிடம் தான் செய்த தவற்றிற்காக மன்னிப்பு வேண்டுகின்ற பொழுது நாம் மன்னிக்க வேண்டும். அதே மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். அருமையான ஒரு வசனம். நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது, ஆண்டவருடைய பீடத்திற்கு நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது, அங்கே உன்னுடைய சகோதரன் சகோதரியிடம் மனத்தாங்கல் இருந்தால் அங்கேயே உன்னுடைய காணிக்கையை விட்டுவிட்டு முதலில் போய் அவர்களோடு சமாதானம் செய்து கொள், பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று கூறுகின்றார். ஆகவே நாம் பிறரை மன்னித்தால்தான் நமக்கு இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். ஆகவே தான் நாம் பிறரை மன்னித்து அவர்களுடைய செயல்களை மறக்க வேண்டும். வைராக்கியத்தோடும் வீராவேசத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்க மறுத்தோம் என்றால் நிறைய பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். நம்முடைய வாழ்க்கை நிறைய பாதிப்புகள். 2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக, மன்னிக்க மறுப்பவர்கள் கடவுள் வழங்குகின்ற அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றார்கள். நாம் பிறரை மன்னிக்க மறுத்தால் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றோம். ஒரு முறை ஒருவன் தானாக முன்வந்து ஒரு குகையில் தன்னை அடைத்து கொண்டு கடவுளை பழி சொன்னானாம். எல்லோருடைய இடத்திலும் எல்லோருடைய உடம்பிலும் சூரிய ஒளி படுகின்றது. ஆனால்
கடவுள் எனக்கு ஓர வஞ்சனை செய்கின்றார். என்னுடைய உடம்பில் மட்டும் சூரிய ஒளியே படுவது கிடையாது என்று. ஆனால் இவன் செய்தது என்ன? இவனாகவே சென்று ஒரு இருட்டான குகைக்குள் தன்னை அடைத்து கொண்டான். அப்படி இவனே தன்னை ஒரு இருட்டான குகையிலே அடைத்து வைத்துக்கொண்டு இறைவனை இவன் பழிக்கின்றான். இறைவன் எனக்கு ஓர வஞ்சனை செய்கின்றார், என் மீது மட்டும் சூரிய ஒளியை அவர் அனுப்புவது கிடையாது என்று சொன்னானாம். அதே போன்றுதான் நாமும் என்ன செய்கின்றோம்? பழிவாங்குதல், என்னுடைய எதிரியை, எனக்கு துரோகம் செய்தவனை நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த பழிவாங்குதல் என்ற அந்த குகைக்குள் நம்மை அடைத்து கொள்ளுகின்றோம். அப்படி அடைத்து கொண்டால் எப்படி நமக்கு இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். அவரிடம் எந்தவித பாகுபாடும் கிடையாது. எல்லா மனிதர்களையும் எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். அவர் தன்னுடைய அருளை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் அடுத்தவர்களை மன்னிக்காது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மை இப்படிப்பட்ட இருட்டான ஒரு குகையிலே அடைத்து கொள்கின்றோம். சீராக்கின் ஞான நூல் 28வது அதிகாரம் 3 - 4 வரை உள்ள வசனங்கள். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என்று, ஆண்டவர் தம் மீது அருளை பொழிவார் என்று இவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு மனிதன் மீது சினம் கொண்டு அவனை பழிவாங்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது எப்படி கடவுளுடைய அருள் அவர் மீது வரும்? அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என்று இவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம்போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டவில்லை. அப்பொழுது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும் என்று சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் கூறுகின்றார். இவற்றிற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 10-11 இதில் இவ்வாறு கூறுகின்றார்: நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். அடுத்த வசனம்தான் முக்கியமானது. இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். ஆகவே நாம் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் இறைவனுடைய வஞ்சகத்திற்கு நாம் உள்ளாகி விடுவோம். பிறரை மன்னித்தால் சாத்தானின் வஞ்சகத்திற்கு உள்ளாக மாட்டோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும், இறைவனுடைய அருள் வேண்டும். சாத்தானுடைய வஞ்சகத்தில் வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னித்து அவர்கள் செய்த செயல்களை மறக்க வேண்டும். இரண்டாவதாக, மன்னிக்க மறுப்பவர்கள் தங்களையே முதலில் காயப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். நாம் நினைக்கின்றோம், என்னுடைய எதிரியை, என்னுடைய துரோகியை நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த எண்ணமே, அடுத்தவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமே நம்மை நாமே முதலில் காயப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. என்னை வேதனைப்படுத்தியவர்களை நானும் வேதனைப்படுத்த வேண்டும், என்னை அவமானப்படுத்தியவர்களை நானும் அவமானப்படுத்த வேண்டும், என்னை காயப்படுத்தியவர்களை நானும் காயப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இதை பற்றி நாம் சிந்தித்து என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய உடலில் தேவையற்ற
அமிலங்களும் ஹார்மோன்களும் சுரந்து அதன் காரணமாக மனதளவில் மட்டுமல்ல உடல் அளவிலும் நம்மை நாம் காயப்படுத்திக் கொள்கின்றோம். இது உளவியல் கூற்று. உளவியலில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவ்வாறு அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்கின்ற மனிதனுக்கு உடல் அளவில் எல்லாவிதமான நோய்களும் வருகின்றன என்று சொல்லுகின்றார்கள். குறிப்பாக தூக்கமின்மை, தூக்கம் கெட்டுவிடும் அடுத்தவனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால். இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பதற்றம், ஒற்றை தலைவலி, யாரை பார்த்தாலும் எரிச்சல், கோபப்படுவது, இப்படி பலவிதமான உடல் நோய்களுக்கும் நாம் ஆளாக நேரிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, பிறரை மன்னிப்போம். அவர்கள் செய்த செயல்களை, உண்மையிலேயே அவைகள் துரோகச் செயல்களாக இருக்கலாம், நம்மை அவமானப்படுத்தப்பட்ட செயல்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மறப்போம். காரணம், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உங்கள் பகைவர்கள் மட்டும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். ஆகவே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாம் இறைவனிடம் வேண்டுவோம். எனக்கு எதிராக எத்தனை மனிதர்கள் எழுந்து வந்தாலும், எனக்கு எதிராக அவர்கள் துரோகங்கள் செய்தாலும் அவர்களை மன்னிக்க, அவர்களை மறக்க எனக்கு சக்தி கொடு என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென்.